பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். யெகோவா நிஸ்ஸி, தேவன் என் விருது கொடி. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை மையமாய் வைத்து கடந்த ஒரு சில நாட்களாக தியானித்து வருகிறோம். உங்கள் வாழ்க்கையோடு போராடுகிற இந்த அமலேக்கியனை நீங்கள் ஜெயிக்கணும். அமலேக்கியன் மாம்சத்துக்குரியவன். அவன் மாம்சத்தை தான் சிந்திப்பான், மாம்சத்தில் போராடுவான். உங்களுக்குள் வந்து கொண்டிருக்கிற இந்த மாம்ச கிரியை, மாம்ச சிந்தை, மாம்சத்தில் வருகிற பலவீனங்கள், இதையெல்லாம் நீங்கள் மேற்கொண்டு தான் ஆகணும். இதை மேற்கொள்ளணும்னா அங்கே மோசே செய்த காரியம் என்ன என்பதை தான் நம்ம தியானித்து வருகிறோம். இந்த அமலேக்கியனை மேற்கொள்வதற்கு மோசே மலை உச்சிக்கு சென்றான். அதாவது தேவனோடு தனித்திருக்க, தேவனை சார்ந்து கொள்ள அவன் மலை உச்சிக்கு சென்றான். இரண்டாவது, கையிலே கோலோடு சென்றான். அந்த கோல் அது அதிகாரத்தை குறிக்கிறது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அமலேக்கியனை ஜெயிக்கிறதுக்கு அடிமைத்தனத்தில் இருந்தால் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. அவருடைய பிள்ளைகளாக மாறணும். அடிமையாக இருந்த நம்மளை அவர் பிள்ளையாக மாற்றிட்டாரே. நீங்கள் அவருடைய பிள்ளைகளா? நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம், பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற அதிகாரம். இரண்டாவதாக, இன்றைக்கு அந்த அதிகாரம் எதற்குரியது, அது எப்படிப்பட்டது என்பதை மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் 22வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். மார்க்கு 1:22. அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பிதாவுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் போதித்த விதமே, அவர் பேசின அந்த வார்த்தையில் அதிகாரம் இருந்தது. அந்த வார்த்தையில் இருக்கிற அதிகாரம் சாதாரணமானது அல்ல. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்றால் அது பெயர்ந்து சமுத்திரத்தில் விழும் என்று சொன்னவர், அவர் அத்திமரத்தை வேரோடு பட்டு போக செய்தவர், காற்றையும் கடலையும் அதட்டினார் தம் வார்த்தையினாலே. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது வல்லமை உள்ளது. அந்த வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, அவ்வளவு அதிகாரம் அவருக்கு உண்டு. காரணம், அவருக்குள் இருந்த வேத வார்த்தைகள், தேவ வார்த்தைகள். ஒரு மனிதனுக்குள் தேவ வார்த்தை இருந்தால் அந்த கோல் சாதாரணமானதல்ல. அதிகாரம் என்னும் கோல், இது வார்த்தையினால் கிடைக்கிற அதிகாரம். பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா அதிகாரம் செயல்படாது. நான் யார் தெரியுமான்னு சொல்லிக்கலாம், ஆனால் வார்த்தையால் நிரப்பப்படாமல், உங்களுக்குள் வார்த்தை இல்லாமல் ஒரு நாளும் இந்த அமலேக்கியனை ஜெயிக்க முடியாது. அமலேக்கியனை ஜெயிக்கிறதுக்கு வார்த்தை அவசியம். அமலேக்கியனை ஜெயிக்கிறதற்கு நமக்குள்ளாக தேவனுடைய வசனம் அவசியம். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் அதிகாரத்தோடு போதித்தார். அதிகாரத்தோடு பிசாசுகளை துரத்தினார். அவர் அதட்டினார், அவர் கடிந்து கொண்டார். எல்லாம் வார்த்தை தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டா? அந்த வல்லமை வார்த்தையிலே, நீங்கள் பேசுகிற வார்த்தையிலே வல்லமை வேண்டும்னா உங்கள் சுய வார்த்தையினால ஒன்றும் முடியாது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்குமானால் இது நடக்கும். உங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்குதா? உங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்தா? உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்ட அனுபவம் உங்களுக்குள்ள இருக்குதா? நான் இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாக இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய வசனம் அதிகாரமுடையதாக இருந்தபடியால், அப்போ இயேசுவினுடைய வசனம் அதிகாரமுடையது. அப்போ உங்களுக்குள்ள வசனம் எவ்வளவு அவசியம் என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒவ்வொரு நாளும் ஏதோ படிக்கணுமேன்னு படிக்கிற அனுபவத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்க. ஏதோ படிக்கணும்னு நீங்கள் நினச்சி வேதத்தை படிச்சிங்கன்னா அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. வசனத்தை படிக்கும் போதே அதை நீங்கள் சரியாக உள்வாங்கி கொள்ளுங்கள். வாக்குத்தத்தத்தை மாத்திரமல்ல, கடிந்து கொள்ளுதலும் வரும், வாங்கிக்கோங்க. நீதியை படிப்பிப்பார், வாங்கி கொள்ளுங்கள். அந்த வசனத்தை உட்கொள்ளுங்கள், வார்த்தையால் நிரப்பப்படுங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் இதுக்கு வேதத்தில் என்ன பதில் என்பதை, வேதத்திலிருந்து நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் அதிகாரமுடையதாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ள உங்களை குறித்த ஒரு பயமும் கெடியும் உண்டாகும். காரணம், உங்களுக்குள் இருக்கிற வார்த்தை. லூக்கா சுவிசேஷத்தின் 4ஆம் அதிகாரம் 36வது வசனம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள்.
லூக்கா 4:36 இன்னைக்குரிய மனப்பாட வசனத்துக்காக நாம் தெரிந்து கொள்வோம். லூக்கா 4:36. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இன்றைக்கு இந்த அனுபவத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார், நமக்கு தருகிறார். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வசனத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, நான் வசனத்தால் நிரப்பப்படணும், வார்த்தை எனக்குள்ளாக எப்போதும் கிரியேட் செய்யணும், வார்த்தையை என் அளவுகோலாக வச்சுக்கணும், வார்த்தைக்கு ஏற்றபடி நான் வாழணும், நடக்கணும்னு சொல்லி இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த கிருபைகளை தருவார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, ஒவ்வொரு நாளும் வார்த்தையிலே நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள, வார்த்தையிலே கட்டப்பட, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே எப்போதும் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறது. அந்த வார்த்தையை நாங்கள் சரியாய் படிக்கவும் பயன்படுத்தவும் கிருபை தாரும். வார்த்தையில் யார் யாரெல்லாம் ஆண்டவரே கவனம் செலுத்தாமல், ஆண்டவரே வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்கிறாங்களோ, இன்றைக்கி அவங்களோட நீங்கள் பேசி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்காக காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளவும், அதை எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியினுடைய 2024-25 ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனமுள்ள, ஆர்வமுள்ள, நானும் IAS IPS ஆகணுன்ற அப்படிப்பட்ட தரிசனமுள்ள இளைஞர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் ஒருவேளை UGO PGO முடித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உடனே கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி உடனடியாக நீங்கள் அனுப்பலாம். ட்ரைப்ஸுக்கு முழுவதுமாக நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். எனவே பழங்குடியினரை சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம். என்ட்ரிவில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாணவர்களுக்கும் முற்றிலுமாக இலவசமாக நாங்கள் இதை கொடுக்கவிருக்கிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. சிறந்த ஃபேக்கல்ட்டிஸை நாங்கள் இந்த வருஷம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே வாருங்கள், பயனடையுங்கள். தேசத்தில் ஆண்டவர் பெரிய யோசேப்புகளையும் தானியேல்களையும் எழுப்பி இந்திய தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. God bless you.